சரி, அது லூஸ் கனெக்ஷன் இருக்குது. சீஷர்கள் என்ற வார்த்தை இந்த நாளில் அதிகமாய் கேள்விப்படாத ஒரு வார்த்தை. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதன் கடைசி வசனத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லிதான் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கட்டளையை கொடுத்தார். அந்த வார்த்தையை நீங்கள் மிக கவனமாக கவனிக்க வேண்டும். நீங்கள் புறப்பட்டு போய் சகலரையும் எனக்கு பக்தர்களாக மாற்றுங்கள் என்று சொல்லாமல், பக்தர்களாக மாற்றுங்கள் என்று சொல்லாமல், என் வசனத்தின்படி வாழ்கிற, என் மாதிரியின்படி நடக்கிற சீடர்களாக மாற்றுங்கள் என்று சொன்ன அந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக கவனிக்க வேண்டும். நாங்கள் சீடர்கள் என்ற அந்த அடிப்படையில் யார் சீஷன், சீஷர்கள் எப்படி இருக்க வேண்டும், சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்று ஆழமாய் விரிவாய் செய்திகளை நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன். முக்கியமாய் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று இயேசு எல்லா மனிதர்களையும் பார்த்து சொல்லவில்லை, தம்முடைய சீடர்களை குறித்து மாத்திரமே அப்படி சொன்னார். ஹல்லேலூயா. மீண்டும் நான் இருக்கிற இடத்துல உங்களை என்னோடு கூட கொண்டு வைத்திருப்பேன். நான் இருக்கிற வண்ணமாய், நான் இருக்கிற இடத்துல நான் இருக்கிற வண்ணமாய். 1 யோவான் 3:2 அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பாக இருப்போம். இயேசுவை போல பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றி அமைப்பார். இயேசு எப்படி இருக்கிறாரோ ஏறக்குறைய அதே விதமாய் இருக்கிற அனுபவம். இயேசு எங்கே இருக்கிறாரோ அதே இடத்தில் இருக்கிற அனுபவம். சுருக்கமாய் இதெல்லாம் வேறு செய்திகளை சொல்லி கொண்டு வருகிறோம். இந்த அனுபவத்தை அடைய வேண்டுமென்றால் நாம் இயேசுவுக்கு பக்தர்களாக இருந்தால் நிச்சயமாக அடைய முடியாது. இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் மாதிரிப்படி அவருடைய சீடத்துவத்தில் அவரோடு நடக்கும்போது தான் இந்த அனுபவத்தை அடைய முடியும் என்பது சுவிசேஷத்தின் அடிப்படையான செய்தி. இந்த நாட்களில் இந்த செய்தி மறக்கப்பட்டு அல்லது மறைக்கப்பட்டு இயேசுவை ஆராதித்தால் குறுக்கு வழியிலே சொர்க்கத்துக்கு போகலாம், நாம் நினச்சதெல்லாம் சாதிக்கலாம் என்கிறது மாதிரியான ஒரு நிலை இருந்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பரலோக தேவனுடைய ஊழியக்காரர்கள், இயேசுவின் சுவிசேஷகர்கள் என்ற முறையில் இந்த மாபெரும் தவறை சரி செய்து சரியான திசையில் மனிதர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பில் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் பல செய்திகளை தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் அந்த செய்தியின் தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்மை சுற்றிலும் பொதுவாக தமிழ்நாட்டிலும் கேரளத்தின் பகுதிகளிலும் ஜெப கோபுரங்கள், ஜெப கூடாரங்கள் என்று பல புதிய ஊழிய அமைப்புகள் தோன்றியிருக்கின்றன. இயேசு ஆசீர்வதிக்கிறார், நன்மை செய்கிறார், நீங்கள் கேட்டதையும் தருவார், கேட்காதையும் தருவார் என்ற ரீதியில் அதிகமாய் கவர்ச்சிகரமான செய்திகளை சொல்லுகிற, ஒருவேளை அதை கவர்ச்சி ஊழியம் என்று கூட அழைக்கலாமா என்ற ரீதியில்
ஊழியங்கள் நடப்பதை அல்லது இயேசுவின் நாமம் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைந்த எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நாளில் செத்து போனார்கள். இயேசுவின் நாமத்தில் நன்மை இன்னென்னது கிடைத்து என்று சொன்னவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஆசீர்வாதம் என்று நினைத்தவைகள் அவர்களுக்கு பயன்படாமல் அது வீணிலே சென்றிருக்கிறது. பல சந்தர்ப்பத்தில் இந்த கூட்டங்களில் பங்கெடுத்தவர்கள் எங்களிடம், ஏன்னா நாங்களே நேரடியாக சந்தித்தோம், வந்து பல பிரச்சனைகளை சொல்லி நாங்கள் இன்ன மாதிரி கோபுரங்கள் கூடாரங்கள் இப்படியெல்லாம் இவ்வளோ வருஷம் சுற்றினோம், இப்படியெல்லாம் வந்தோம், அதுக்கு பிறகு எங்கள் நிலைமை இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி அவர்கள் இயல்பாக, இது யாரையும் விமர்சனம் பண்ணுகிற வேலை கிடையாது, அவர்கள் இயல்பாக ஒருவேளை மேடையில் ஒரு சிலர் சாட்சி சொல்லலாம், ஆனால் தனிப்பட்ட முறையில் என்ன சொல்கிறாங்கங்கிறத நீங்கள் கேட்டு பார்க்கணும். நிறைய சம்பவங்களை சந்திக்கிறதுனால இந்த சீஷத்துவத்தின் சில அடிப்படைகளை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய கடமையில் இருந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, நிறைய செய்தி சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ஒரு பகுதியை பார்க்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணி விட்டால் அல்லது அந்த கூடாரங்களோடு தொடர்பில் இருந்து விட்டால் எல்லா துன்பங்களும் மாறிவிடும், பிரச்சனையே வராது, ஏதோ சாவே வராது என்பது போல எல்லாம் கவர்ச்சி பேச்சுகள் பேசப்படுகின்றன. ஆனால் இயேசுவும் அவருடைய அப்போஸ்தல சீடர்களும் நமக்கு காட்டி தந்திருக்கின்ற மாதிரியை, அந்த மாதிரியின் அடிப்படையில் சில விஷயங்களை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதன் 3 - 6 வரை உள்ள முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கின்றோம். இயேசுவின் பிரதான சீடராகிய அப்போஸ்தலராகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 1ஆம் அதிகாரம் 3 - 6 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாகிய ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளினால் துக்கப்படுகிறீர்கள். முதலாவது, அழியாதது மாசற்றது வாடாததுமாகிய சொத்து, சுதந்திரம், ஆசீர்வாதம். இது எங்கே இருக்கிறது? உலகத்தில் இல்லை. உலகத்தில் எங்கேயாவது இருக்கா? அழியாத சொத்து, அழியாத ஆசீர்வாதம், நிலையான ஆசீர்வாதம் எங்கேயாவது இருக்குதா? இல்லை. அப்படி ஒரு சுதந்திரத்தை தேவன் நமக்கு கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறார். அப்போ முதல் விஷயம், இயேசுவின் மூலம் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி நித்திய நித்திய முடிவில்லாத மகிழ்ச்சியான வாழ்வை தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25-26 வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போ முதல் விஷயம், அழியாதது மாசற்றது பாடாததாகிய சுதந்திரத்துக்கு ஏற்ற நம்பிக்கை. நல்ல கவனிங்க, நம்பிக்கை, விசுவாசம். இயேசுவின் பேரில் நமக்கு இயேசு சுகமளிக்கிறார், விடுதலை அளிக்கிறார், உயர்த்துகிறார், இப்படி எல்லாம் நிறைய விசுவாசம் இருக்கிறது இல்லையா? ஆனால் இந்த இயேசுவின் மூலம் நமக்கு நித்திய அழிவில்லாத மகிமையான இந்த உலகை விட பரலோகம் சிறப்பான ஒரு உலகம். இந்த அழிவுக்குரிய சரீரத்துக்கு பதிலாக இயேசுவின் உயிர்த்தெழுந்த சரீரத்தை போன்ற ஒரு சரீரம்,
அவரை போல, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வந்தால், புதிய வானமும் புதிய பூமி உண்டாயிற்று, முந்தின வெளியில் இருந்த இடமும் காணப்படவில்லை. 3ஆம் வசனத்தில் தேவனும் தேவ பிள்ளைகளுமாய் ஐக்கியத்தில் இருக்கிறார்கள். 4ஆம் வசனத்தில் அவருடைய கண்ணீர் யாவையும் துடைத்து விடுவார். இப்போ உன் துக்க நாட்கள் முடிந்து போகணும்னு சொன்னால் யாருக்காவது முடிஞ்சுதா? முடியலை. துக்கம் முடியணும்னா சில வேளை சிலர் சொல்லுவா சமாதிக்கு தான் போனோம், அப்போ தான் எல்லாமே முடியும்னு சொல்லிடுவாவ. சரி, இங்கே கண்ணீர் யாவற்றையும் துடைக்கிற ஒரு இடத்தை, ஒரு சூழ்நிலையை தேவன் அமைத்து கொண்டு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். சரிதானே? ஓகே. அப்போ நித்திய சுதந்திரம், இந்த விசுவாசத்தை தேவன் இயேசுவின் மூலம் கொடுத்திருக்கிறார். இப்போ 5ஆம் வசனத்தில் கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கி இருக்கிற அந்த நித்திய சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, 6ஆம் வசனம், இதில் நாம் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். பரலோகத்துக்கு போவோம், இயேசுவை போல இருப்போம், அவர் இருக்கிற இடத்துல இருப்போம்னா பெரிய சந்தோஷம்தான். ஆனால் இப்போ என்ன நடக்குது என்றாலும், இந்த உலகிலே வாழும் காலத்தில் நாம் துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால கொஞ்ச காலம் பலவிதமான பலவிதமான 1-2 விதம்னு சொல்லலை இல்லையா, பல விதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். நல்ல கவனிங்க, இயேசுவுக்கு பின்னால் போனோன்னா எல்லாம் சுகமாய் மாறிவிடும் என்பது சரியான விசுவாசம் அல்ல. இங்கே துன்பங்கள் நாம் அனுபவிக்க வேண்டியது அவசியம் என்று நம்ம பிரசங்கமார் சொல்லலை, இயேசுவின் பிரதான தூதனாகிய பேதுரு சொல்கிறார். நீங்கள் இந்த உலகத்தில் விசுவாசிகளே, நீங்கள் இந்த உலகத்திலே துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது அவசியம். ஏன் அவசியம்? முதலாவது, அடிக்கடி சொல்லுவதானே, தேவ சாயலில் சாவாமை உள்ள நிலையில் ஆதி ஆகமத்தில் தேவ தன்மையில் படைக்கப்பட்டிருந்த ஆதாமின் ஏவாளும் ஒரு கட்டத்தில் சாபத்தை சுதந்திரித்தார்கள். ஆதியாகமம் 3:16-19. முதலாவது 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நீங்கள் கேட்கிற செய்தி பரலோக தேவனால் மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டு பதிவு செய்யப்பட்டு நம் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தி. ஹல்லேலூயா. இது கட்டுக்கதை கிடையாது. இதுக்கு வெளியே இன்னொரு செய்தி யாரும் பேசவும் முடியாதுங்கிறத எங்கள் அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்குறோம். சரி, அப்போ தேவ சாயலில் சாவாமை உள்ளவனாய் நித்திய சந்தோஷம் உள்ளவனாய் படைக்கப்பட்ட ஆதாம் தேவ சித்தம் செய்யலை, சாத்தான் சித்தம் செஞ்சதுனால என்ன விளைவு வந்தது? நீ பெருக வேண்டாம். 3:16. 1:28 நீ பெருகி பூமியை நிரப்பணும். ஏன்? அது மல்கியா 2:5 என்ன சொல்லுது? ஒருவனை படைத்தார், ஆவி பூரணமாக இருந்ததே, இன்னொருவனை ஏன் படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தானே. தேவ பக்தி உள்ள, அப்போ ஆதாமை எவாளும் தேவ சித்தம் செய்கிற தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். ஆனால் ஆதாம் ஏவாள் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. இல்லாததுனால 2:15 ஒருவனை படைத்தார், ஆவி மல்கியா 2:15. சரி, அங்கே இருக்கிறது. அப்போது 2:15 ஆதாமும் ஏவாளும் தேவ சித்தம் செய்யணும், தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும். அவருடைய வம்சம் எப்படி இருக்கணும்? தேவ பக்தி உள்ளவர்களை பெறும்படித்தானே என்று அந்த வசனத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். பிறகு என்ன ஆச்சு? இதுக்கு தான் தேவன் செஞ்சார். ஆனால் ஆதாம் ஏவாள்கிட்ட தேவ பக்தி இல்லை, சாத்தான் பக்தி வந்துச்சு. அவைய சாத்தானுக்கு முன்ன போனதுனால இப்போ ஆதியாகமம் 3:16 அந்த ஏவாள்கிட்ட சொல்லுவார், நீ பெருகும்போது, கர்ப்பவதியாக இருக்கும்போது மிகவும் வேதனையை பெருக பண்ணுவேன். இப்போ வேதனை தானா? நிறைய பிள்ளை இருக்குது, ஆசீர்வாதம்னு ஒரு காலத்தில் நம்பினாவ. பிறகு நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாவ. அடுத்தது நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாவ. இப்போ சொன்னாவ ஒன்றும் வேண்டாம், நம்ம வாழ்ந்த அந்த பக்கம்
போயிட்டா போகிறோம். அல்ல இல்லையா, இயல்பு தானே, நடக்குது தானே. பிள்ளை பெருவ பிரச்சனை கூடுதல். அது அம்பானி குடும்பமாக இருந்தாலும் சரிதான் இல்லையா. எல்லா இடத்துலையும் உள்ள பிரச்சனை மறக்கதில்லை. நாங்கள் இல்லையா, எங்கள்கிட்ட இல்லையா வந்து நிற்காவ, பிள்ளை இல்லை பிரசங்கியாரு எங்களுக்கு சோம் பண்ணி பிள்ளை வேண்டி தரணும். பிள்ளை வேண்டி கொடுத்தாச்சு. பிறகு ஒரு இடத்துல நான் ஒரு டெலிஃபோன் போட்டில் உட்காந்துருந்தேன். ஒரு தகப்பனார் ஃபோன் பண்ண வந்தார். பழைய காலம், செல்ஃபோன் வாரக்கு முன்ன. அவர் இருந்து புலம்பிக்கிட்டே இருக்கார். பிள்ளை இல்லைன்னு கேட்டு இப்போ பிள்ளை கிடாச்சு. இப்போ தள்ள ஒரு ஆஸ்பத்திரியில், பிள்ளை ஒரு ஆஸ்பத்திரியில். கொள்ளாமா அடுத்த பிரச்சனை. இனி ஆம்பிள்ளை கிடச்சா சிங்கம். இப்போ சிங்கத்தை பற்றவங்களுக்கு சமாதானமாக உறங்க வழி இல்லை. பொம்பிள்ளையை பார்த்தா கொள்ளான்னா அது வெளியே போனது வீட்டுக்கு வந்து சேருமான்னு தெரியலை. அது 1ஆ வருமா 2ஆ வருமா 3ஆ வருமானு தெரியலை. இல்லையா, உலக நடப்பத்தானே சொல்லுவோம். ரொம்ப சிக்கல். இவைய செவ்வாய்க்கு போகிறாவலாம். எதுக்கடா செவ்வாய்க்கு போறிய, இருக்க உலகத்தை சரிப்படுத்துங்கடா, ஒழுங்காக வாளுக்கு படிங்கடா. இல்லையா, அது பிசாசை ஏமாத்துறான், இதாக்கும். அதான் பெருக பண்ணுவேன்னு சொன்னார்ல, அது பெருவத்தான் செய்யும். ஏன் காயினுக்கு மூத்த பையன் தேவ சித்தப்படி கர்த்தரை தொழுகை செய்த ஆபேல கொண்டு போட்டான். இனி என்ன செய்யணும்? இப்படி தான் தொடர்ச்சி. ஒரு சாம்பிளுக்கு போதும், நேரம் போயிடும், நீ பெற வேண்டாம். இன்னைக்கு வர அது பிரச்சனை தான். ஆதாம்கிட்ட சொன்னார், பூமி உன்னிமித்தம் கவனிச்சிடுங்க. இயேசுவின் சீசர்களுக்கு தான் நாங்கள் பேசுகிறோம். வேறு மாதிரி ஆளுகளுக்கு சொன்னால் மனசில் இல்லைன்னா போட்டு சரி. ஆதாம் உன்னிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கான். குறுக்க முள்ளும் மழை பிக்கும். இன்னும் வரைக்கும் இத்தனை பல ஆய்வுகள், மனுஷன் தோன்றி பல மாதிரி ஆண்டாச்சுன்னு கணக்கில் சொல்லுகிறார்கள். இத்தனை ஆண்டாயும் இவ்வளவு முயற்சி பண்ணியும் இன்னும் இந்த உலகம் சரிப்படலை. மனுஷன் கண்டுபிடிக்கிற மேம்பாடு கண்டுபிடிப்புகளே அவனுக்கு ஆபத்தாய் மாறிட்டுருக்கு. நீங்கள் என்ன தினம் செய்தியில் உங்களை பயங்காட்டிகிட்டே இருக்கான் இல்லையா, அவர் சொல்லிட்டார், இது சாபம்னா சாபந்தான். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடைய அதன் பலனை, பணம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டாலும் சங்கதி ஒன்று தான் சொல்லியாச்சு. நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய். உள்ளதுதானா? மண்ணில் வச்சனோ இல்லைன்னா கட்டையில் வச்சு கொளுத்தி வெள்ளத்தில் கரைச்சணும், இல்லைன்னா கடலில் கொண்டு கட்டி தாக்கணும். உலகத்தில் நடக்குது அது. அப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குது. மவுண்ட் பேட்டன் அவருடைய மனைவியெல்லாம் கடலில் தான் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. இனி இவனோ மிஞ்சி என்னத்தை செய்வான்? ஒருவேளை சந்திரனில் கொண்டு பூத்தி போடுவானோளோ. இவ்வளவு தானே விஷயம், இவ்வளவு தானே, இன்னும் வர இவ்வளவு தானே. கொஞ்சம் கரண்ட் கொடுத்தும் சரிப்படுத்த முடியலை. ஆக்சிஜன் அடைச்சோம். நான் ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு வீட்டு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணேன். ஆக்சிஜன் ஓடிக்கிட்டே இருக்கு, உயிர் நின்றுட்டுன்னு. பிரசங்கம் முடிஞ்சு ஒரு ஆள் சாட்சி சொல்லிச்சு, என்னுடைய கணவருக்கு இப்படி தான் ஆக்சிஜன் போட்டாவ, ஆக்சிஜன் ஓடிக்கிட்டே இருந்து உயிர் நின்றுட்டுன்னு. நான் அப்படியே சொல்லிட்டு இல்லையா, இவ்வளவு தானே. ஒருத்தர் மாற்றல இல்லையா, மாற்ற முடியாது. இது தேவனுடைய பிரமாணம். இப்படி தான் இருக்கணும் இந்த உலகத்தில், நீ இப்படி தான் வாழணும். சரி, அது பிரசங்கின்னா யார் தெரியுமா? அவன் பெரிய ஞானியாக்கம் அப்படின்னு சொல்லு. அவன் என்ன சொல்லியிருக்கான்? பிரசங்கி 1:13-15 1:13-15 சீசர்களுக்கு சில அடிப்படைகளை ஞாபகப்படுத்தணும். படிங்க. பூமி சூரியனுக்கு கீழே நடப்பவையெல்லாம் ஞானமாய் ஆராய்ச்சி செய்வதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுஷர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா? இந்த சாபம் எல்லாம் நமக்கு வரணும்னு யார் நியமித்தது? தேவன், கடவுள். சாத்தானுக்கு பின்னால் போன அப்படியே போ. எல்லா சாபத்துக்கும் காரணம் ஆதாம் செய்த பாவம். தேவன் இந்த சாப திட்டத்தை ஏற்படுத்தி நம்ம அதில் வச்சிருக்கார். கரையேற முடியாது. அதில் இந்த கரையேற நிச்சயமாக முடியாது. முயற்சி பண்ணினவை எல்லாரும் ஒரு கட்டத்தில் முயற்சியை முடித்து விடுகிறார்கள். அதான் உண்மை. இதுக்கு மேலே முயற்சி பண்ணாண்டான். இதுக்கு மேலே ஓடினதெல்லாம் போகிறான், உட்காந்துருவ. அது கண்ணை மூடி நித்திய இளைப்பாறுதல். இனி முயற்சி வேண்டாம், இனி ஓடாதே, ரெஸ்ட் எடு. ரோமர் 8:20-23 வரை நீங்கள் படித்தா வசனங்களை மட்டும்தான் சுட்டி காட்டணும். ரோமர் 8:20-23 அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில்
தேவன் நம்மை ஒப்பு கொடுத்துருக்கிறார். சாபம் ஒன்று நம்ம இங்கே பார்க்குறது தான், அங்கே அழிவுக்குரிய அடிமைத்தனம். தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் தேவனை சேவித்தாலும் கூட நாம் அழிவுக்குரிய அடிமைத்தனம். அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும்படி தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனம் பரலோகம் பெற்றுக்கொள்ளும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற உலகத்திலிருந்து எல்லா சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. கவனிக்கிறீங்களா? இதுதான் உண்மை. எல்லா சிருஷ்டியும், மனுஷனும் மிருகங்களும் இந்த சாப சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலைக்காய் ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றன. தேவனுடைய பிள்ளைகளும் 23ஆம் வசனத்தில் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமம் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அல்ல, நமக்குள்ளேன்னா அது யாரை குறிக்கிறது? இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள். சரிதானே? அதான் மற்றவங்களுக்கு சொன்னால் புரியாது. இது இயேசுவின் சீஷர்கள் தான் இதை புரிந்து கொள்ளுவார்கள் என்பதால் அவர்களுக்கு தான் சொல்ல வேண்டியது. ஓகே, இதை மாற்ற முடியாது. இதை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதுனால அவர்கள் இதை விசுவாசித்து அதற்கேற்ப தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறார். ஆனால் இதுக்கு வெளியே இருக்கிற மக்களை, இதுதான் விஷயம், இந்த விசுவாசம், இந்த அறிவில்லாத மக்களை பிசாசு ஏமாற்றுகிறான். எப்படி ஏமாற்றுகிறான்னா, ஆதி ஆகமத்தில் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நீ இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே. சரிதானுங்களா? சொன்னார்ல. இப்போ 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பிசாசு சொல்றான். என்ன சொல்றான்? நீங்க சாகவே. சரிதானுங்களா? இதுதான். இது மாதிரி தான் இந்த தேவனுடைய திட்டத்துக்கு எதிராய் பிசாசு உலகத்தை, மனிதர்களை மோசம் போக்கி கொண்டிருக்கின்றான். வெளிப்படுத்தல் 12:9 அது சொல்லுது, உலகம் அனைத்தையும் மோசம் போகிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பு உலகத்தை ஏமாத்துறான். எப்படி ஏமாத்துறான்? உங்களுக்கு சாவாம இங்கே வாழ முடியும், நீங்க ஆசீர்வாதம் ஏதோ 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 அவங்களுக்கு சொல்றதெல்லாம் சொல்லி ஒன்றும் இல்லாட்டாலும் கலர் அடித்து படமாவது காட்டுவாங்க. இந்த உலகத்தை ஆசீர்வாதமாய் காட்டும்படி மனிதர்களை பிசாசு மோசம் போக்குறான். அதை மற்றவங்க தவறாக நம்பி இவங்க கொஞ்ச நாளும் ஓடி பார்க்குறாங்க. பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ஐயோ வாழ்க்கையை வீணாக்கி போட்டோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகி சொன்னார், ராஷ்டிரியம் ராஷ்டிரியம், தேசியம் தேசியம் என்று சொல்லி என் வாழ்க்கை ஆயுசு முழுதும் நான் அழித்து விட்டேன். இயேசுநாதருக்கு வேலை செஞ்சிருந்தோம் எனக்கு பரலோகமாவது கிடைச்சிருக்கும். சரிதானே? ஒரு கட்டத்தில் எல்லாரும் இந்த லெவலுக்கு வந்துடுவான். முதல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவி, உலகத்தின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, பிசாசனுடைய ஆவி எப்படியும் தேவனை ஜெயித்து விடலாம், தேவ திட்டத்தை உடைத்து விடலாம், நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்லி ஒரு போலி நம்பிக்கையில் வெறித்தனமாக அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லல்லோ. இனி இப்படி சாபம் ஆச்சுது, சாத்தானுக்கு ஆட்சி நடக்குது, எல்லாரும் சாத்தான் வேலை செஞ்சிட்டு இருக்காவ. இனி ஆண்டவர் ஒரு கட்டத்தில் தம்முடைய பிள்ளைகளை எடுத்துட்டு போயிடுவார். நல்லா கவனிக்கணும். பார்க்க மட்டும் பார்ப்பார். யாராவது தேவ சித்தம் செய்கிற சின்ன சீசர் கூட்டம் இருக்கேன் இல்லையா, அவர்களை என்ன செஞ்சிருவாரு? எடுத்துக்கிட்டு முழு உலகத்தையும் முழுசா பிசாசு கையில் கொடுத்துருவார். இப்போ அப்படி முழுசா கொடுக்கல, பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஆளுகை இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். அல்ல இல்லையா? இதை சிந்திக்கிறோம், இதை பேசுகிறோம். இனி ஒரு கட்டம் வரப்போகிறது, எல்லா அல்லது இந்த சீஷத்துவ தேவ பிள்ளைகளை உலகத்திலிருந்து மாற்றிவிட்டு முழுவதும் சாத்தானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க போகிறார். அந்த காலத்தில் தேவனிடத்திலிருந்து இதை விட, இப்போ இருக்கிற இந்த சாபத்தை விட இதை விட கடினமான சாபங்களை தேவன் உலகத்துக்கு அனுப்ப போகிறார். அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது. 3, அதாவது 7 முத்திரைகள் உடைக்கப்படும் போது உலகத்தில் நடக்க போகிற கொடுமைகள்.
7 எக்காலம் ஊதப்படும் போது உலகத்தில் நடக்க போகிற கொடுமைகள், 7 கோப கலசங்கள், அந்த வார்த்தையே அப்படி தான் இருக்கும். தேவனுடைய கோப கலசங்கள் பூமியில் ஊற்றப்படும் போது ஏற்படக்கூடிய பேரழிவுகள், கொடுமைகள். ஏன்னா தேவ பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. சாத்தானுடைய முழு ஆளுகை கொட்டி கட்டி பறந்து கொண்டிருக்கிற நாட்கள் அது. அப்போது அந்த கொடுமையில் நடக்கும். அதில் நடக்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். அது 16ஆம் வசனத்தில், அது வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் தேவாலயத்தில் ஒரு சத்தம், 7 போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியில் ஊற்றுங்கள் என்று சொல்லி 1லிருந்தே படிக்கிறோம். படிச்சுட்டு 7 கோப கலசம் உண்டு. அதில் 8ஆம் வசனத்தில் வந்தால், 4ஆம் தூதன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான், தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்தவில்லை. இந்த வார்த்தையை தான் நீங்கள் கவனிக்கணும். தேவனுடைய கோபத்தினால்தான் இது நடக்கிறது, அது ஜனங்களுக்கு தெரிகிறது. அப்போ அந்த தேவ கோபத்தை கண்டு பயந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக என்ன செஞ்சாங்களாம்? தேவனை தூஷித்தார்கள். நீங்கள் 11ஆம் வசனத்தில் தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. அல்லேலூயா. கிரியைகளை விட்டு திரும்பலை, தீமைகளை விட்டு திரும்பலை. பட்டியல் போட்ட வசனங்கள் உண்டு. அல்லேலூயா. என்ன கவனிக்கிறீங்க? தேவனுடைய கோபாக்கினைகளும் சாபங்களும் துயரங்களும் உலகத்துக்கு வந்தால் மனுஷன் என்ன செஞ்சுருக்கணும்? உணர்வடைஞ்சு மனம் திரும்பி இருக்கணுமா? பரலோக ராஜ்யத்தை தேடி இருக்கணுமா? ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு தயாராக இருக்கணுமா? அப்படி தயாராகவில்லை. ஏன்னா அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவி பரலோக தேவனுக்கு எதிராய் இயக்கி கொண்டே இருக்கிறபடினாலே அவர்கள் தேவ திட்டத்துக்கு விரோதமாய் தேவனுக்கு எதிராய் யுத்தம் பண்ணுகிறவர்களாய் போர் புரிகிறவர்களாய் மாறிவிடுகிறார். புரிஞ்சதில் ஒரு ஐடியா கிடைச்சா? அப்போ இப்போ இயேசு நாமத்தில் பிரசங்கிமாறு செய்கிற காரியம் என்னன்னா, இந்த சாப உலகத்தை நம்ம ஆசீர்வதிப்போம். இயேசுவின் பெயரை பயன்படுத்தி இந்த உலகத்தை மாற்றி அமைத்து விடலாம் என்று சாத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது சாபத்துக்கு கொடுத்தாச்சு, இது நெருப்பினாலே எரிக்கப்பட வேண்டும். அது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7லிருந்து 13 வரை படித்தா, இப்போ இருக்கிற வானம் பூமி அக்கினிக்கு இரையாக வச்சிருக்கு. அக்கினிக்கு இரையாக வச்சிருக்கு. இந்த உலகத்தை நீங்கள் புதுப்பிக்க முடியாது. ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கோம் இல்லையா? ஐடியா கிடச்சிருக்கோம். இப்போ தேவனுக்கு எதிராய் போர் செய்வதை நாம் விட்டு ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சித்தத்தின் அறிவுக்குள்ள கொண்டு வர்றது தான் சீஷத்துவம். அல்ல இல்லையா? வேற செய்திகள் அடிப்படை சொல்லியிருக்கோம். இது ஒரு முக்கியமான செய்தி. பரலோக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். பரலோக ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தின் சித்தத்தை, பரலோக தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதும் நடக்க செய்வதும் தான் இந்த சீஷத்துவம். புரியுதா? அல்லாமல் பேய் போகிறதுக்கும் நோய் தீர்றதுக்கும் பிரச்சனை தீர்றதுக்கும் இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிட்டு ஓடுறதுக்கு பேர் சீஷத்துவம் கிடையாது. அதுதான் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 சொல்லுவார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்யாமல் என்னை கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுவான், பேய் விரட்டுவான், நோய் சுகமாக்குவான், எல்லாம் வேண்டியதான், வேண்டான்னு சொல்லலை. பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அக்கிரம செய்கைக்காரரே, ஹல்லேலூயா. மனசில் பார்த்தீங்க, உங்களை நான் அக்கிரம செய்கைக்காரன் அழைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இயேசுவை பக்தராக பயன்படுத்துவதற்கும் அவருக்கு சீஷராக மாறுறதுக்குள்ள வேறுபாடை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். தேவனுடைய திட்டத்தை புரிந்து இந்த உலகத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவனுடைய சித்தத்தை புரிந்து அதற்கேற்ப நடப்பது தான் சீஷத்துவத்தின் அடிப்படை. அந்த அடிப்படையில் இந்த உலகம் சாபத்துக்கு, இந்த சரீரம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அழிவுக்குரிய இது அழியாமை சுதந்திரிக்க முடியாது. அது ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் என்ன படிக்கிறோம், 50 பதிக்கிறோம். சரி, இதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த உலகின் மேம்பாட்டுக்காய், சரீரத்தின் மேம்பாட்டுக்காய், இந்த உலக வாழ்க்கையின் மேம்பாட்டுக்காய் அந்த வசனம் இப்படி சொல்லுது. 1 கொரிந்தியர் 15:19, இம்மைக்காக இந்த உலகியலின் வாழ்வுக்காக நாம் இயேசுவை
ஆமாம், மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் எல்லாரை பார்க்கிலும் பரிதாபத்துக்குரியவர்களாக, சரிதானே சரிதானே, நாம் அந்த வட்டத்தில் இருந்தால் இயேசுவின் சீசராக இருக்க முடியாது, இயேசுவின் சீசராக இருக்க முடியாது. ரெண்டாவது சங்கீதம் 119:71 வசனத்தில் தாவீது சொல்கிறேன். அந்த வசனம் என்ன சொல்லுது? நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உபத்திரவப்பட்டது நல்லது. இப்போ கவனிக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில் பாடுகள் துன்பங்கள் வருவது நமக்கு நல்லது, நெருக்கங்கள் வருவது நமக்கு நல்லது. அதனால தானே ஆண்டவர்கிட்ட வந்தீங்க, அதனால தானே இந்த ரகசியத்தை நீங்கள் படிச்சீங்க. ஏன் வாழ்க்கை முழுவதும் இப்படி நெருக்கமாக இருக்குது, ஏன் வாழ்க்கை முழுவதும் இப்படி சாபமாக இருக்குன்னு உங்களுக்கு மண்டை குழம்பி போச்சு. கோபுரங்களுக்கும் கூடாரங்களுக்கும் சுத்தின புறவும் விட கிடைக்கல இல்லையா? அங்கே இருக்கு விட, இதுதான் விடை அப்படின்னு நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு தேவன் நெருக்கங்களையும் பாடுகளையும் அனுமதித்தார். 67ஆம் வசனம் சொல்லுது, 119:67, நான் உபத்திரவப்பட்டதுனாலே உம்முடைய பிரமாணங்களை காத்து நடக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், அதற்கு முன்பு வழி தப்பி தெரிந்தேன். சரியா? அந்த வசனங்கள் அங்கே இருக்கும். டைமாக இல்லாதனால வேகமாக போகிறேன். அப்போ உபத்திரம் பாடு வந்தால் தான் ஆண்டவரை தேடுகிறோம், என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்னு கேட்குறோம், அவருடைய வழியை கற்றுத்தருகிறார், அவரோட நடக்கிறோம், சீசரில் ஆகிறோம், அவர் இருக்கிற இடத்துக்கு போகிறோம். அல்லேலூயா. சரிதானே? அப்போ உபத்திரம் வேணுமா, பாடு வேணுமா, கஷ்டம் வேணுமா? கண்டிப்பாக வேணும், அவசியமாக இருக்கிறது. இன்னொரு பகுதி எபிரேயர் 2:10, எபிரேயர் 2:10, ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசுவை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துவது தேவனுக்கு ஏற்றதாக இருந்தது. நல்ல கவனிங்க. ஒரு பிள்ளை வளரணும்னா சாப்பாடு கொடுக்குறோம், உடற்பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க, பல காரியம் எல்லாம் செய்கிறாங்க, அப்போ தான் பிள்ளை நார்மலாக வளரும். இது மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு ஆத்மா பரலோக சாயலில் வளரணும்னா பல உபத்திரவங்கள் வழியாய் அது கடந்து போக வேண்டியது அவசியம். அல்ல இல்லையா? அது சொல்லுவாவே இல்லையா? அது ஊதாரித்தனமாக நடக்கிற பிள்ளைகள்லாம் கெட்டு போவோம். கொஞ்சம் கட்டுப்பாடாக கஷ்ட நஷ்டம் பார்த்து கடந்து வந்த பிள்ளைகள் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமாம், அப்படி தான். இது போல தான் நாம் பல பாடுகள் கஷ்டங்கள் வழியாகத்தான் கடந்து சென்று கிறிஸ்துவின் பூரணத்தை அடைய முடியும். 1 பேதுரு 1:7 சொல்லுது, அழிந்து போகிற பொண்ணு அக்னியினாலே சோதிக்கப்படுகிறது, அதை விட மேலான உங்கள் ஆத்ம அனுபவங்கள் சோதனைகளினாலே அது சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். புரியுதா நான் சொல்லுது? முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும்னு சொல்லியிருக்கு. பாடும் கஷ்டமும் துன்பமும் வந்தாதான் இவ்வளவு தானே வாழ்க்கை, இவ்வளவு தானே, அது வரைக்கும் தலைகால் முடியாமல் ஆடிக்கிட்டு இருப்பான். பிறவுதான் அவன் நம்ம கவிஞர்கள் சொன்னது, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, அவன் சொல்லியாவது கேட்டாச்சிருந்தான். அல்ல இல்லையா? ஆடி அடங்கும் வாழ்க்கையடான்னு அவன் சொல்லி முடிச்சுட்டான். ஆடி ஆட்டம் என்ன, பேசிய பேச்சென்ன, திரண்டதோர் தேடியதோர் செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன, கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்னன்னு நம்மகிட்ட கேட்க அவனுக்கே தெரில, அவனுக்கும் தெரில. அவன் பார்த்தா இவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்னன்னு கேட்குறான். உங்களுக்கு தெரியுமா? இப்படி வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறவாது புத்தி வரணும். அப்போ பாடுகள் ஐக்கிய மூலம் ஆண்டவர்கிட்ட வர்றோம், பாடுகள் மூலம்தான் புத்தி தெளியுது, ஆத்மாவுக்கு குணப்பாடு உண்டாகுது, கெட்ட குணங்கள் எல்லாம் போய் நல்ல குணம் வரணும்னா நமக்கு பாடுகள் உபத்திரம் வரணும். மற்ற 19:21 ஒரு ஐஸ்வர்யவான் வந்தான், பெரிய ஐஸ்வர்யவான், நல்ல மனுஷன். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? எனக்கு பரலோகத்துக்கு போனோம், அதுக்கு என்ன வழி, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன? எவ்வளோ அருமையான கேள்வி. இன்னைக்குள்ள பணக்காரன் எவனாவது கேட்பானா? கேட்க மாட்டான். அவனுக்கு அவன் பார்த்தான், பணத்தை பார்த்தாச்சு, உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்த்தாச்சு, என்னத்த இது, இதில் ஒரு மேன்மை இல்லை, இதை விட மேலானது இருக்கான்னு ஒரு தேடல் தோணி இருக்கான். அவன் கேட்டான். ஆண்டவர் சொன்னார், கற்பனைகளை கைக்கொள்ளு. அப்போ கற்பனைகளை கடைபிடிச்சா அவனுக்கு காலத்தில் அவனுக்கு கொடுத்த நியாயப்பிரமாண கட்டளை கடைபிடிச்சா என்ன நடக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். இதை கடைபிடிக்க சொன்னார். அவன் சொன்னான், சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் ரொம்ப ஒழுங்காக இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அடுத்தது அவன் சொல்லுறான், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டுன்னு கேட்குறான். கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் நீ உனக்கு ஒன்றாவளை விற்று தரித்திரருக்கு கொடு. அது மத்தேயு 19:21 இருக்கு இல்லையா? நீ பூரண, கவனிக்கிறீங்களா? நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் உனக்கு இருக்க எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துரு,
பிறகு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. நல்லா புரியணும். பூரணம்னு சொல்லுவது பணக்காரன் ஆகுவது கிடையாது. அது மண்ணில் தானே வச்சணும். ஒருவேளை 10 மலர் வளையும் கூட வைப்பாவளா இருக்கும். பூரணம்னு சொல்லுவது சரீர ஆரோக்கியம் கிடையாது. சரீரம் ரொம்ப வளர்ந்துன்னா பெரிய பெட்டி வாங்கணும், அவ்வளவுதான். பூரணம்னு சொல்லுவது உலகத்தில் பெரிய பதவி அடையிறது கிடையாது. பதவி அடைஞ்சா பதவியை முடிச்சுக்கிட்டு பட்டத்தை வாங்கி செவரில் அடித்து தொங்க விட்டுட்டு கட்டையில் எரிச்சு ஆற்றுல கரைச்சே தானே பெரிய பதவியில் இருந்து. இதெல்லாம் பூரணம் கிடையாது. பாருங்க, பூரணங்கிறது இயேசுவை போல இயேசு இருக்கிற அனுபவத்தில் இயேசுவோடு இருக்கிறது தான் பூரணம். இப்போ புரியுதா நான் சொல்லுது? இந்த பூரணம் உனக்கு வேணுமா? இந்த மகிமை வேணுமா? வேணும்னா இந்த பூமிக்குரிய காரியத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு சிலுவை எடுத்துக்கிட்டு வா. உனக்கு ஆத்மா பூரணம் அடையணும்னா நீ ஐஸ்வர்யவானா இருந்தால் உனக்கு ஆத்மா பூரணம் அடையாது. உனக்கு சரீரத்தில் நீ ரொம்ப பலவானா இருந்தால் அது உனக்கு பூரணம் அடைய ஒன்றும் விடாது. புரியுதா நான் சொல்லுது? அதான் உண்மை. ஆண்டவர் பேசுறது, ஆவியானவர் பேசுறேன். நீ பணத்தில் பெரிய ஆளானா பூரணம் அடைய மாட்டாய். நீ பலத்தில் பூரணம் அடைஞ்சா கர்த்தருக்குள் பலப்பட மாட்டாய். இதெல்லாம் உனக்கு எதிராக வரும். அப்போ உனக்கு மேலே அன்பு கூர்ந்தா நான் என்ன செய்யணும்? உனக்கு ஐஸ்வர்யத்தை எல்லாம் பிடுங்கணும். அப்போ தான் தாழ்மை வரும், புத்தி வரும், பரலோக சிந்தை வரும், இல்லையா? ரொம்ப முக்கியம். இந்த பிரசங்கி மாதிரி பேச கட்டுக்கதை கிடையாது. இது மண்ணுக்கு போகிற மலர் வளையம், இது பரலோகத்துக்கு போகிற விஷயம். அப்போ பூரணம், கிறிஸ்துவுக்குள்ளான பூரணம்னா அது பூமிக்குரிய பிரகாரமான காரியம் இல்லை. அது இயேசு இருக்கிற நித்திய கனமயமிகுரிய பூரணம்ங்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் தீமோத்தேயுவின் நிருபத்தில் விசுவாசிகளுக்கு, சீடர்களுக்கு, சபைகளுக்கு சொல்லுகிற ஒரு கண்டிப்பான கட்டளை இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் எல்லாரும் சொல்ல போகிறதில்ல இல்லையா, நாங்கள் தானே சொல்லணும். அது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 17 படிக்கிறேன். 17 படிக்கிறேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இரமாப்பான சிந்தையாக இருக்கப்படாது. அப்போ பணம் வந்தால் இரமாப்பு வரும். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை. வசனம் சரியா இருக்கா? 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இரமாப்பா சிந்தலை இருக்கப்படாது. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கப்படாது. நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். சரிதானே? அடுத்த வசனம் என்னது? நிறைய நன்மை செய்யணும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவானா இருக்கணும், தாராளமாய் கொடுக்கணும், உதார குணமுள்ளவனா இருக்கணும். யாரு? ஐஸ்வர்யவான்கள். ஏழை விசுவாசிகளுக்கு இதை சொல்லலை. ஐஸ்வர்யவான்கள். உனக்கு பணம் பெறுவனா பெருமை வரும், பணம் பெறுவனா அகங்காரம் வரும், பணம் பெறுவனா கண்டது கடியதெல்லாம் வாங்கி தின்ன தோணும், பணம் பெறுவனா பாதி வயசில் உள்ள சோக்கேடெல்லாம் வரும், பணம் பெறுவனா நிறைய ஆபத்து, ட்ரீட்ஸ், ஆமாம், வேற நிறைய ஆபட்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் வரும். அதனால என்ன செய்? இதை அந்த பணத்துக்குள்ள நீ முழுகாம, ஐஸ்வர்யத்தில் மூழ்காம, நீ தான் நிறைய நன்மை செய்யணும், நீ தான் நிறைய நற்கிரியை செய்யணும், நீ தான் தாராளமாக கொடுக்கணும், நீ தான் உதாரத்துவமாக கொடுக்கணும். யாரு? ஆண்டவரிடத்துல தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்த ஸ்திரீகள் இருந்தார்கள் என்று ஒரு காரியத்தை படிக்கிறோம். நான் பிரசங்க யாராக இருக்கிறேன், பிரசங்க ஊழியம் செய்கிறேன். இன்னொருத்தர் இப்போ நான் சமையல்லாம் பண்ணுறாங்க, அது சமையல் ஊழியம், அதுவும் ஊழியம்தான், அது சமையல், அதுவும் ஊழியம்தான். ஆஸ்திகளால், ஐயா எங்களால் உங்களை மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது, அது நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் சொல்லுவாங்க, போ அல்லது அனுப்பு சொல்லுவாங்கல்ல. நீ போ, உனக்கு முடியலைன்னா உங்கள்கிட்ட இருக்க காசை கொடுத்து ஊழியக்காரில் அனுப்பு, கட்டுமா, நாங்களும் அந்த சூழ்நிலையில் வேலை செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது யார் செய்யணும்? ஐஸ்வர்யவான். அப்போது பூமிக்குரிய பிரகாரமான பெருக்கம் ஆசீர்வாதம்னு நினச்சிக்கிட்டப்படாது. அது ஆத்மாவின் வளர்ச்சியை கெடுத்து போடுகிறது. அல்ல இல்லையா? நாங்கள் இயேசுவின் சீசர்களுக்கு சொல்லுகிறோம், என்ன சொல்லிட்டாருன்னா எல்லாத்தையும் விற்று கொடுத்துக்கிட்டு சிலுவை எடுத்துக்கிட்டு வா, துன்பங்களையும் சகிக்கிறதுக்கு எனக்கு பின்னால், அப்போ உனக்கு பரலோகத்திலே பூரணமான அனுபவம் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே இந்த அறிவு கிடையாது, எல்லாம் இந்த அறிவு டோட்டலி கிடையாது. ஆண்டவரை போல தியாகமாய் வாழுகிற அனுபவம் பரலோக, அதாவது அது 2 கொரிந்தியர் 4:16, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. சரிதானே? புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷன் இருக்குல்ல, புறம்பான மனுஷன்ல பலப்பட்டா மண்ணில் வைக்கணும், உள்ளான மனுஷன்ல பலப்பட்டா பரலோகத்துக்கு போனோம். சரிதானே? உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷன்ல நீ பலப்படுத்தியான்னு பார்த்துக்கிடணும். எபேசியர் 3:16 அவருடைய ஆவியினாலே
உள்ளான மனுஷன்லே பலப்படணும். சரியா? கொஞ்சம் சிலருக்கு புதுசாக இருக்கும். செல்வின் நெகேமியா என்று என்னுடைய பேரை நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணால் ஒரு 350க்கு மேலே பிரசங்கம் இருக்குது. ஏன்னா யாரும் சொல்லலை, நான் பல இடத்துல சொன்னதில்லை, அங்கங்கே இதையும் அப்லோட் பண்ணிவிடுவேன். அது ஓகே, நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். சரி, இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு ஆத்மீக பூரணம் உண்டாகணும்னா பூமிக்குரிய பிரகாரமாக நீங்கள் வறுமை அடையணும், தரித்திரம் அடையணும், அல்லது உங்கள் மனசு அதில் வைக்காத அளவு. சிலர் இருக்கிறாங்க, அவங்க ஐஸ்வர்யவான்களாக இருப்பாங்க. அது அந்த வசனம் சொல்லுதில்ல, ஐஸ்வர்யத்தின் மேல் மனசு, ஐஸ்வர்யம் விருத்தியானால் ஐஸ்வர்யத்தில் மனதை வைக்காதீர்கள். சரியா? அது சிலர் இருப்பாங்க, அது அபூர்வமானது. மனசே வைக்க மாட்டான், பாயில தான் படுப்பான். அல்ல இல்லையா? பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், பாயில தான் படுத்திருப்பான். ஒரு ஆடம்பரமாக ஒரு ஓட போட மாட்டான், ரொம்ப சிம்பிளாக ஹம்பிளாக இருப்பாங்க. சிலவனுக்கு ஒன்றுமே இருக்காது, அவனும் ஆட்டத்தை பார்த்தான் தெய்வமே. அல்ல இல்லையோ? அதான் மனசு தான், அதில் சந்தேகம் இல்லை. அந்த மனசு நமக்கு வரணும். மாம்ச சிந்தை, ரோமர் 8:5, தேவனுக்கு விரோதமான பகை. 8:5 8 வரை மாம்சத்தில் பலன் வரும்போது, மாம்சம்னா எலும்பும் சதையுமான சரீரம், சரீரம் தொடர்பு உலக பிரகாரமான காரியத்தை குறிக்கிறது. இது ஆத்மாவை அழிச்சு போடும், ஆத்மாவை வளர விடாது. ஆண்டவரோடு ஏன் எத்தனை கூட்டத்துக்கு போனோம், எத்தனை கூடாரங்களுக்கு, மரத்தடிகளுக்கு, தென்னடிகளுக்கு போனோம்? ஏன் கிறிஸ்துவுக்குள்ள பலனடைய முடியல? நாங்கள் ஒன்றும் அப்படி ஆளல் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் தந்த பலனில் ஓட முடியுது. அல்ல இல்லையா? ஒரு இடத்துக்கும் ஓட வேண்டிய அவசியம் வரையல. உங்களுக்கு ஏன் வருதுன்னா, கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ள கிடையாது, கிறிஸ்துவின் அதிகாரம் வல்லமை உங்களுக்குள்ள கிடையாது, கிறிஸ்துவோடு நான் வாழுகிறேன்ங்கிற நிச்சயம் கிடையாது, செத்தா பரலோகத்துக்கு போவாங்கிற சமாதானம் கிடையாது. பின்ன எங்க ஓடி எங்க சுத்தி என்னன்னு கேட்கிறேன். அல்ல இல்லையா? சீஷர்கள் நிச்சயத்தோடு ஓடுகிறவர்கள். ஒரு நல்ல தீர்மானத்தை எப்படியாவது கிடைக்கக்கூடிய சான்ஸில் அந்த உணர்வை கொடுக்குறோம். தொடர்ந்து எவ்வளோ வேணாலும் நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எத்தனை ரீதியில் வேணாலும் விளக்கம் சொல்ல தயார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அழித்து கொள்ளாதீர்கள். தயவு செய்து இன்னொரு முறை இங்கே வர முடியாது. ஆக கண்ணீரெல்லாம் துடைத்து, சங்கடையெல்லாம் மாற்றி, பூரண சந்தோஷமாய் வாழ வைக்கிற ஒரு சூழ்நிலை ஆண்டவர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். முடிக்கணும். யோவான் 14:2, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போறேன். வாஸ்திருக்குது எல்லாம், நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கணும். அதுக்கு வாரக்கு ரெடி ஆயிரு. ஒரு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. தம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலிருந்து மொத்தமாக எடுத்து விட்டு சாத்தானுக்கு ஒப்படைக்கிற வேலை ரொம்ப நெருங்கிட்டு இருக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரி பிள்ளைகளையும் காணவும் முடியாது. இஸ்ரவேலுக்கு இன்னும் சமாதானம் கிடையாது, நமக்கும் சமாதானம் இங்க கிடையாதுங்க. அது சமாதான தேசத்தில் இருக்கு. ஆகவே இந்த நாட்களிலே அவங்களை உயித்து பாருங்க. நான் ஆண்டவரோடு இருக்க ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஓடுறேன்னா, இல்லை ஆண்டவரே நீர் அங்கே இருந்துக்கிடும், நான் இங்கே இருந்துக்கிடுவேன். எப்படி? ஒரு வசனம் முன்னால் வருது, கொலோசியர் 3:1-2. கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவளை தேடுங்கள், பூமிக்குரியவளை அல்ல, மேலானவளை தேடுங்கள். இந்த தேட்டம், இந்த நாட்டம் முதலாவது வரணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதியும் தேடு. சுருக்கமாக சிலது சொன்னேன். இந்த எல்லைக்குள்ள போகும்போது தேவனுக்கு சித்தமானால், நான் இப்படி நினைக்கிறேன், பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆசீர்வாதம் நான் அதிகமாக சொல்றதில்லை. இவனுக்கு பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வாங்கி கொடுத்து காலத்துக்கு முன்ன கொல்லு என்னத்துக்கு, இப்படியே போனால் கொஞ்ச நாள் கூட இருந்து தேவ சித்தம் செய்துட்டு போட்டோன்னு பார்க்குது. சரி, அந்த ஆசீர்வாதம்னு ஒரு விஷயம் இருக்கு, உலக ரீதியிலான செழிப்பு. அது தேவ சித்தம் செய்வதற்கு ஒரு ஊழியமாக, ஆண்டவரே நான் என் ஆஸ்திகளால் உமக்கு ஊழியம் செய்கிறேன். பிஸ்னஸ் மேன்ஸுக்கு நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா ஆண்டவருக்காக பிஸ்னஸ் செய்யுங்க. இதில் கிடைக்கக்கூடிய வருமானம் உங்களுடைய அத்தியாவசிய காரியத்துக்கு உங்களுக்கு வேணாம், வச்சுட்டு மிச்சம் எல்லாவற்றையும் ஊழியங்களுக்கு, ஊழியம் கட்டப்படுவதற்கு ஏதோ ஒரு ரீதியில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இதை ஒரு ஊழியமாக செய்வேன்னு பொருத்தனை பண்ணுனா சில வேளை, ஏன்னா ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியம் இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு சிலருக்கு சில காரியம் நடக்குது, அவங்க நிறைய காரியம் செய்கிறதெல்லாம் சாட்சி சொல்கிறாங்க, நாங்கள் கேட்குறோம், அதை மறக்கலை, அவர் செய்யக்கூடும். மற்றபடி நாம் முடிக்கணும். நமக்கு நித்திய பரலோக சுதந்திரம், பரலோகத்தில் மகிமை சுதந்திரம் வச்சிருக்கு. அந்த நம்பிக்கைக்காக ஆண்டவரை பின்பற்றணும், நம்பர் 1. 2வது, ஆனாலும் உலகத்தில் சாபமும் துயரமும் துன்பமும் நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில் முதிர்ச்சி உண்டாக்குகிற பாடுகளும் நமக்கு தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நன்மைக்கு நடக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய அடிச்சோட்டிலே நடப்பதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.